தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு என்னவென்றால், உலக மனிதர்களில் தேவ மனிதன் யார்? இந்த தலைப்பு தான். இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு, உலக மனிதர்களில் தேவ மனிதன் யார்? உலகத்தில் வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வவல்லமுள்ள தேவன் மனுஷனை உண்டாக்கும்படி அவர் சித்தம் கொண்டு தமது சாயலாக தமது ரூபத்தின்படியே மனிதனை படைத்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. உலகத்தில் எல்லா மிருகங்கள், எல்லா ஊரும் பிராணிகள், எவ்வளவோ மச்சங்கள் எவ்வளவோ இருந்தாலும் மனிதர்களை தமது சாயலாக படைத்தார். மிருகங்கள் தேவ சாயல் அல்ல. இன்றைக்கி மிருகங்களை வச்சு கடவுள்னு கும்பிடுறாங்க. மிருக தலை குதிரை தலையாக இருக்கும், யானை தலையாக இருக்கும், கிளி தலையாக இருக்கும், உடம்பு மனுஷனாக இருக்கும். அந்த மாதிரி நிறையா கற்பனையில் சிவகாசியில் வரைஞ்சி அவங்க கற்பனையில் கும்பிடுறாங்க. ஆனால் மனிதன் மட்டும் பாருங்கள், தேவ சாயலில் படைத்தார். நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு களிமண்ணை கொடுத்து உங்களை மாதிரி ஒரு பொம்மை செய்யுங்கன்னா நீங்கள் எதையும் பார்க்காமையே செஞ்சிருவீங்க. கண், மூக்கு, கை, கால், மண்டை இதெல்லாம். ஏன்னா நீங்கள் அப்படி இருக்கீங்க, உங்களை மாதிரியே செஞ்சிருவீங்க. அது யாரும் பார்த்து செய்ய வேண்டியதில்லை. அதுபோல் தேவனாகிய கர்த்தர் ஆதியாகமத்திலே 2:7 போட்டிருக்கு, பூமியின் மண்ணினாலே மனுஷனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை நாசியிலே ஊதினார், அவன் என்னானா ஜீவாத்துமாவானான் என்று போட்டிருக்கு. அந்த ஜீவ ஆத்துமான்னு சொல்கிறது தான் அழிவில்லாதது, கடவுளை போல அழிவில்லாதது. அந்த களிமண்ணு தான் உடம்புன்னு சொல்கிறது. இந்த உருவத்துக்கு தான் மனுஷன் என்று பெயரிட்டார். மனு ஈசன், மண்ணிலிருந்து வந்ததுனால ஈசன், மனு ஈசன். ஈசன்னா கடவுளை குறிக்கும். ஈஸ்வரா அப்படின்னு சொல்கிறோம்ல, ஈஸ்வரா, ஈசனே, சிவனே என்று சொல்கிறதெல்லாம் கடவுளை குறிக்கும். மண்ணிலிருந்து வந்ததுனால மண் ஈசன், மனுஷன். அந்த மனுஷனிலிருந்து மனுஷியை உருவாக்கினார். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல அப்படின்னு சொல்லி ஏற்ற துணையை உருவாக்குவேன் என்று அவன் விலா எலும்பையே ஒன்று எடுத்து அதை மனுஷியாக உருவாக்கினார். அதான் பெண்ணு. மனுஷனிலிருந்து வந்ததுனால மனுஷி என்று பெயரிடப்பட்டாள் என்று அங்கே விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. மனுஷனிலிருந்து வந்ததுனால மனுஷி அப்படின்னு பேர் இருக்கு. அதனால் தேவ பிள்ளைகளே, ஆண் பெண்ணு பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் சொந்த மாம்சம், என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமாக இருக்கிறாள் என்று அந்த உருவத்துக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஆதாமே பெயரிட்டான். அதனால் ஆணும் பெண்ணும் பிரிக்க முடியாது. தேவன் நினைச்சதை மனுஷன் பிரிக்கக்கூடாது. புருஷ மனைவி உறவு அவ்வளவு சிறந்தது. அதனால் மனுஷன்னு சொல்லும்போது அதில் மனுஷியும் அதில் அடக்கம் என்ற வகையில் உலக மனிதர்களே தேவ மனிதர்கள் யார் என்ற தலைப்பில் பேச போகிறேன். அந்த மனுஷன் வர்றதுனால பெண்பால் இல்லையேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. மனுஷன்னு சொல்லும்போது அதுக்குள்ளே மனுஷி இருக்குன்னு அர்த்தம். உங்கள் வீட்டுக்காரருக்கு ஒரு கடிதம், ஒரு பத்திரிக்கை கொடுக்கும்போது உங்களுக்கும் கொடுத்த அர்த்தம் தான். அதே சமயத்தில் மனைவிக்கு கொடுத்துட்டு புருஷனுக்கு கொடுத்ததுக்கு அர்த்தம் வராது. புருஷன் இன்சியல் தானே மனைவிக்கு கொடுக்குறாங்க, மனைவி இன்சியலை புருஷனுக்கு கொடுக்கறது இல்லை. அந்த புருஷனுக்கு அவங்க அப்பா இன்சியல் கொடுப்பாங்க. அதனால் பெண்கள் தாழ்த்தப்பட்டவங்க என்பது பொருள் இல்லை, அப்படி நினைக்கக்கூடாது. நீங்கள் ஆணிலிருந்து வந்ததுனால அவனோட சேர்ந்தவங்க, உங்களுக்கு தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று தான் பொருள். அதனால தான் பிள்ளைகளையும் ஸ்திரீகளையும் கணக்கில் சேர்க்கலை. நீங்கள் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 புருஷர்கள் போட்டிருக்கு.
பிள்ளைகளும் ஸ்திரீகளும் தவிர அப்படின்னு போட்டிருக்கு. அதை தவிர்த்துட்டாங்க, அது கணக்கில் சேர்க்கலை. ஆகவே அதுக்காக பெண்ணை அடிமையாக நினைக்கக்கூடாது, கொடுமைப்படுத்தக்கூடாது, அவங்களும் படிக்கக்கூடாது, அவங்களும் வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்களும் பரலோகத்துக்கு வரக்கூடிய தகுதி பெற்றவர்கள். அதனால் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யணும், மரியாதை செய்யணும். ஒரு மூத்தவனுக்கு இளையவன் பிறந்த மாதிரி தான். இளையவனாக இருக்கிறதுனால அற்பமாக நம்ம நினைக்கிறோமா? அவனுக்குரிய பங்கு இருக்குது. ஆனால் மூத்தவன் பங்கு மாதிரி வராது. மூத்தவன் முதன்மையானவன், முதல் பேரானவன், அவனுக்குரிய மரியாதை உண்டு தனி. ஆனால் இளையவன் சொல்லும் போது அதை விட குறைவாக இருந்தாலும் அவனும் ஒரு தகப்பனுடைய பிள்ளையாக இருப்பதனால அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. அந்த மூத்தவன் இளையவனுடைய அர்த்தம்தான் புருஷன் மனைவி என்ற அர்த்தம். ஆகவே சகோதரிகள் அற்பமாக நினைக்கக்கூடாது, நம்மளை தாழ்வாக நினைக்கிறாங்கன்னு நினைக்கக்கூடாது. ஏன் நாங்கள் போதகராகக்கூடாதுன்னு அந்த இடத்துக்கு சில பெண்கள் துணிகரமாக வந்துடுறாங்க. அந்த மாதிரி வேதம் அப்படி சொல்லலை. வேதம் சொல்லாததை எழுதப்படாததுக்கு மிஞ்சி எதையும் யோசிக்க செய்ய துணிகரமாக இன்றைக்கி சபைகள் செயல்படுது. பெண்களை பிஷப்பாக்குறாங்க, குருவானவராக்குறாங்க, போதகராக்குறாங்க, ஆர்டினேஷன் கொடுக்குறாங்க, இங்கே ராபோஜனை கொடுக்க வைக்கிறாங்க, ஞானஸ்தானம் கொடுக்க வைக்கிறாங்க. பிஷப்பு என்ற இடத்துல பெண்களை கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி அந்த அளவில் திருச்சபைகள் போகுது. காரணம் அவங்க சுய யோசனை. அது வேதம் சொல்லலை. இயேசு சொன்னாரா இல்லையா, அப்போஸ்தலர் சொன்னாங்களா இல்லையா, நிருபங்களில் என்ன எழுதியிருக்கு, சுவிசேஷங்களில் என்ன எழுதிருக்கு, இதை கருத்து கொஞ்சம் கூட இல்லாமல் முற்றிலும் அவங்க துணிகரமாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வேதத்தை பின்பற்றலை. வேதத்தை நம்ம பின்பற்றுவதனால பெண்களை மட்டப்படுத்துகிறாரு, அடிமைப்படுத்துகிறாரு, தாழ்த்துறாரு என்பது பொருள் அல்ல. எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி எவனும் யோசிக்கக்கூடாது, பேசக்கூடாது. மூல மொழியில் என்ன இருக்கோ, இயேசு என்ன சொல்கிறாரோ, நான் கட்டளிட்ட யாவையும் கை கொள்ளும்படி அவங்களுக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு தான் சொன்னார். தவிர மனுஷ கற்பனையை உபதேசமாக்கி செய்யுங்கன்னு இயேசு சொல்லலை, சீசர்களும் சொல்லலை. அதனால் நம்ம அந்த மாதிரி இல்லாமல் மனுஷன்னு சொல்லும் போதே மனுஷி அதுக்குள்ளே அடக்கம் என்பதை புரிந்து கொள்ளுங்க. மனுஷர்களில் பலவிதமான மனுஷர்கள் உண்டு. பழைய ஏற்பாட்டில் பேலியாளின் மனுஷன் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு இருக்குது. 1 சாமுவேல் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஏலியின் குமாரர்கள் வீணராக இருந்தாங்கன்றிருக்கு, பேலியாளின் மனுஷனாக இருந்தாங்கன்றிருக்கு. பேலியாளின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப சரியில்லாத அயோக்கியர்கள், வீணர்கள், அல்லது பெருமை உள்ளவன், ரவுடி, ஆணவக்காரன், இப்படி பல பேர் இருக்குது. அதனால் நம்ம அந்த மாதிரி மனிதர்கள் உலகத்தில் இருக்காங்கல்ல. 15,000 ரூபா ஒரு நண்பன் கொடுக்கலையாம் வாங்கிட்டு, அதனால் ஒரு நண்பர் அவன் பிள்ளைகளை 2 ஆம்பளை பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் கொலை செஞ்சிட்டான். பேப்பரில் வந்திருக்கு. வெறும் 15,000 ரூபா ஒரு நண்பனுடைய பிள்ளைகளை கடத்திட்டு போய் கொண்டுட்டானே. அவன் மனுஷனா? சின்ன குழந்தைகளை கொல்லும் போது அவனுக்கு இரக்கமே இல்லையே. ஆனால் பார்க்க ட்ரெஸ்ஸில் நல்லா தான் போட்டிருக்கான். அந்த பேப்பரில் பார்த்தேன், நல்லா தான் ஆள் நல்லா தான் தெரியுது. எவ்வளோ கொடுமையாக இருக்குது. அதனால் தேவ பிள்ளைகளே, மனுஷன் பலவித மனிதர்களில் பலவிதமான மனிதர்கள் உண்டு. எல்லாரையும் நம்பிடாதீங்க. ஆள் உருவத்தை பார்த்து ஒரு எடையை போடக்கூடாது, முகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. மனிதர்களிலே பலவிதமான மனிதர்கள். அதனால தான் இயேசு சொன்னார், மனுஷனை குறித்து எச்சரிக்கையாக இருங்கன்னு சொன்னார். சீசர்களுக்கு சொன்னார், மனுஷர்களை குறித்து ஜாக்கிரதையாக இருங்க. அதனால் கார் பங்களா வச்சு, ட்ரெஸ்ஸை வச்சு, அவன் நடைய உடைய வச்சு, அவன் பங்களா மாளிகை வச்சு எடை போடவே கூடாது. மனிதனுடைய குணங்களை யார் கண்டுபிடிக்க முடியும்? 20 வருஷமாக ஒரு புருஷனோட வாழ்கிறீங்க, புருஷனை கண்டுபிடிக்க முடியல. எத்தனையோ வருஷமாக மனைவியோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, மனைவி குணத்தை முழுசாக புரிஞ்சுக்கிற முடியல. அந்த மாதிரி வித்தியாசமான பிறவிகள் இருக்காங்க. ஆகவே மனிதர்களில்
பிசாசின் பிள்ளைகள் அப்படின்னு ஒரு குரூப் உண்டு, தேவனுடைய பிள்ளைகள்னு குரூப்பும் உண்டு. 1 யோவானில் 3:10 படிங்க. இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னாரென்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னாரென்றும் வெளிப்படும். இந்த வசனத்தில் மனிதர்கள் எல்லாமே கடவுளுடைய மக்கள் தான், கடவுளால் படைக்கப்பட்டவங்க தான். ஆனால் ரெண்டாக பிரிக்கும் போதே அப்போஸ்தலர்கள் சொல்கிறாங்க, தேவனுடைய பிள்ளைகள்னு ஒரு குரூப் இருக்குது, பிசாசின் பிள்ளைகள்னு ஒரு குரூப் இருக்குது அப்படின்னு இருக்கு. அப்போ பிசாசி பிள்ளைகள்னு எப்படி? பிசாசி வந்து மக்களை படைச்சானா? அவனுக்கு பிள்ளைகள் உண்டா? இந்த கேள்விக்கு விடை என்னவென்றால், யோவான் 8:44 படிங்க. யோவான் 8:44 படிக்கும்போது அதில் என்ன போட்டிருக்கு? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினாலே உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள். கவனிங்க, இயேசுவே சொல்கிறார், வேறு யாரும் சொல்லலை. நீங்கள் உங்கள் பிசாசினாலே பிறந்தவர்கள், பிசாசினாலே உண்டானவர்கள், பிசாசுடைய இச்சையின்படி செய்ய மனதாக இருக்கீங்க. இச்சைன்னா விருப்பம். பிசாசுடைய விருப்பப்படி யார் யார் செய்கிறாங்களோ அவங்கெல்லாம் யார் பிள்ளைகள்? பிசாசின் பிள்ளைகள், பிசாசால உண்டானவர்கள். அப்படி போட்டிருக்கு, அப்படியே போட்டிருக்கு. பிசாசானவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ குலபாதகராக இருக்கான். அதில் போட்டிருக்கு, மனுஷ குலபாதகராக இருக்கான். சத்தியம் அவன்கிட்ட கிடையாது, சத்தியத்தில் அவன் நிலை நிற்கலை, அவன் பொய்யனும். பாருங்கள், பிசாசுடைய அடையாளம், வாயை திறந்தால் பொய் பேசுவான், துணிகரமாக பொய் பேசுவான். பிசாசுக்கு ரொம்ப அறிவு இருக்குது தெரியுமா? உங்களுக்கு சில ஆளுங்க ரொம்ப அறிவாளிவேன், ரொம்ப கெட்டிக்காரன், ரொம்ப ஞானமாக இருப்பான். ஆனால் தேவ மனுஷனாக இருப்பானா? ஒழுக்கமானவனாக இருப்பானா? பொய் பேசாதவனாக இருப்பானா? பரிசுத்தவனாக இருப்பானா? நல்லவனாக இருப்பானா? இந்த கேள்வியெல்லாம் கேட்கணும். அறிவாளி, படிப்பாளி, ரொம்ப கெட்டிக்காரன், அறிவாளி. இப்போ சினிமாவில் நிறையா சகலகலா வல்லவர்கள் நிறையா இருக்காங்க. அதனால் அவங்க நல்லவங்கன்னு அர்த்தமா? நல்ல மனுஷன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். 1000 பொம்பளையே ஒருத்தன் கெடுத்துருக்கானா? மலையாளத்தில் ஒருத்தன் டைரியில் எழுதி வச்சுருக்கானா? சினிமா கலாச்சாரத்தில் இப்போ வந்து ஒரு விசாரணை கமிட்டி அமைச்சு பொம்பளைகள்லாம் யார் யார் கெடுத்துருக்காங்கன்னு சொல்லி இப்போ விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு கேரளா சினிமா துறையில். அப்போ அவன் நல்ல நடிகன் தான், நல்ல பேச்சாளர் தான், நல்ல கெட்டிக்காரன் தான், நல்ல திறமைசாலி தான், பரிசுத்தவானா, நல்லவனா? அந்த கேள்விக்கு அங்கே பதில் கிடையாது. எல்லாம் பொய் தான், பொய்யும் பிராடு. சாத்தான் வந்து நல்ல அறிவாளி, வேதத்தில் போட்டிருக்கு. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தில் நல்ல அறிவுள்ளவன், தானியேலை பார்க்கணும் அறிவுள்ளவன், அழகுள்ளவன், பொண்ணும் வெள்ளி அவங்ககிட்ட நிறைய அதானி அம்பானி மாதிரி புதைஞ்சி கிடக்கு. அதனால இந்த வெளிப்படையான தோற்றத்தை வச்சு ஒரு மனுஷன் பார்க்கக்கூடாது. அவன் பிசாசியாக இருக்கான். இன்றைக்கி இந்துக்களில், முஸ்லீம்களில் எத்தனை கோடீஸ்வரன் இருக்கான், எத்தனை பணக்காரன் இருக்கான், எத்தனை சயின்டிஸ்ட் அறிவாளி இருக்கான். நம்ம மதுரைக்காரன் தான் சுந்தர் பிச்சை, அமெரிக்காவை கூகுள் அந்த யூடியூப் இப்போ இதுலேயே அவன் ஆட்டி படைக்கிறான், அவன் தான் தலைவன். அந்த அளவில் அறிவாளியாக இருக்காங்கல்ல. இஸ்ரோ விஞ்ஞானிகளில் நம்ம சிவன் நாடார்னு சொல்லி ஒருவர் தலைவராக இருக்கிறாரு, நம்ம தமிழர் தான். எத்தனை அறிவாளிகள் இருக்காங்க. சந்திர மண்டலத்தில் போய் இறங்கியிருக்கான்னா அமெரிக்காக்காரன், செவ்வாய் கிரகத்தில் போய் இறங்கியிருக்கான்னா எப்படி பிளாட் போட்டு விற்கிறாங்க. அங்கே எவ்வளவு அறிவாளி, எவ்வளவு சயின்டிஸ்ட். டாக்டர் அப்துல் கலாம் எடுத்துட்டா எவ்வளவு விஞ்ஞானி, உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தவர் அணுகுண்ட எழுச்சி சோதனையில். ஆனால் அவங்கெல்லாம் மனிதர்கள், நல்ல அறிவாளிகள் தான். ஆனால் கடவுளுடைய மக்கள் என்ற ஒரு இடத்துக்கு அவங்க வர்றாங்களா? எல்லாரும் மனுஷர்கள் தான், எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள் ஆக முடியாது.
கடவுளுடைய பிள்ளைகள்லாம் யார்? எப்படிப்பட்டவங்க? பிசாசின் பிள்ளைகள் யார்? இப்போ பிசாசு பிள்ளைகளை பற்றி சொல்லிட்டோம். பொய் சொல்லுவான், ஆகடியும் பேசுவான், பேலியாளாக இருப்பான், துன்மார்க்கனாக பேசுவான், சாமர்த்தியமாக பேசி பொய் சொல்லுவான், தந்திரமாக பேசுவான், சூதகமாக பேசுவான், இப்படி எத்தனையோ சொல்லலாம். அந்த நெகட்டிவ் வர்றது முழுவதும் பிசாசினுடைய இச்சை, பிசாசினுடைய பிள்ளைகள், பிசாசினால் உண்டானவங்க. முற்றிலும் நல்லது நினைக்கிறது, நல்லது யோசிக்கிறது, நல்லதே நினைக்கிறது, பரிசுத்தத்துக்காகவே வாழ்வது. அவங்களும் சில நேரத்தில் தப்பி தவறி சாக்கடையில் விழுந்தாலும் திரும்ப எந்திரிச்சிடுவாங்க. இப்போ பன்னியும் ஆடும் சாக்கடையில் தவறி விழுந்துட்டா ஆடு தலையை துலுக்கிட்டு ஓடிடும். பன்னி ஓடுமா சாக்கடையை விட்டு? எடுத்து விட்டாலும் திரும்ப பண்ணி அங்கே தான் போய் சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி மனிதர்களில் 2 விதமான மனிதர்கள் உண்டு. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாக கெட்டு போனவங்க தான். ஆனால் நல்ல மனிதனும் கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது டக்குன்னு பயன்படுத்திக்கிடுவான், டக்குன்னு திருந்திக்கிடுவான். அப்பா நல்ல வேலைடா பொழைச்சோம்னா திருந்திக்கிடுவான். கெட்டவன் பிசாசினால் உண்டானவன் திருந்தவே மாட்டான். எவ்வளோ வாய்ப்பு கிடைச்சாலும் அதில் அவன் என்னென்ன தீங்கு செய்யணும், யாரை ஏமாற்றணும், யாரை பொய் சொல்லணும், யாரை அமுக்கணும், மற்றவனை குறித்து அவனுக்கு மனசாட்சியாக இருக்காது. பிசாசி திருடன், திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான் என்று யோவான் 10ஆம் அதிகாரத்தில் அவனை குறித்து அடையாளத்தை இயேசு சொன்னார். அதாவது உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்கிற மாதிரி நீ வாழாத. ஒரு புலவர் எழுதியிருக்கிறான். பிறர் உழைப்பில் வாழ்கிறது தான் இன்றைக்கி ரொம்ப பேர் நினைக்கிறான். நோகாமல் நொங்குதிங்கிற மாதிரி உழைச்சி கஷ்டப்பட்டு சாப்பிட்ற அந்த வருமானம் தான் சிறந்தது. இன்னொருத்தன் காசு ஆட்டை போட நினச்சி அதனால் குளிர் காய்கிற வாழ்கிற, அதனால் கார் வாங்குகிற, பங்களா வாங்குகிற, அதில் வேறு சொகுசு கார் வாங்குகிற, அதில் நீ ஆடம்பரமாக இருக்கிறதுல அதில் என்ன இருக்குது? உயிர் உள்ளவன்னு பேர் பெற்று அவன் எப்படி இருக்கான்? செத்தவனாக இருக்கான். அது கடவுள் பார்வையில் அனுமதி கிடையாது. மனுஷன் உலகத்தில் அவன் வேணா இருப்பான், பணம் நிறையா இருக்கும். இயேசுக்கிட்டேயே டீல் பேசினவன் சாத்தான். இந்த உலகம் முழுவதும் என் கண்ட்ரோலில் இருக்குது, எல்லா நாடுகளும் ஆசீர்வாதங்களும் எல்லா அதிகாரங்களும் காமிச்சு எல்லாத்தையும் உனக்கு தர்றேன்னு சொல்கிறான். அவ்வளோ கோடீஸ்வரன் பணக்காரன் ஆகிட்டான். தேவன் ஆதாமுக்கு அது கொடுத்துருந்தாரு. அவனை ஏமாற்றி மனைவி மூலமாக ஏமாற்றி முழு உலகத்தையும் அவன் என்ன செய்தான்? அபகரிச்சிட்டான். அதனால் உலகத்தின் அதிபதி ஆகிட்டான். அவன் பிரபஞ்சத்து தேவன் ஆகிட்டான். உலகத்துக்கு அவன் தான் சிங்காசனம் போட்டு உட்காந்துருக்கான் இருக்கு, பிடுங்கிக்கிட்டான். அவன் படைக்கலை. அதே மாதிரி மனிதர்கள் அப்படித்தான், கடவுளால் படைக்கப்பட்டவங்க தான். அவன் ஆதாம ஆட்டை போட்ட மாதிரி, ஏவாளை ஏமாத்துற மாதிரி பிசாசு இன்னைக்கு ஜனங்களை ஏமாற்றி அவன் பிள்ளைகளாகிட்டான். எத்தனையோ ரவடிகள் பிள்ளைகளை, வாலிபர்களை உருவாக்கி, போதை பொருளை உருவாக்கி, போதை ஊசியை போட்டு ரவடிகளை அவங்கள உருவாக்கி அவங்கள பயன்படுத்துகிறாங்க இன்றைக்கி. கத்தை வெட்டு குத்து திருடுக்கெல்லாம். ஏன்னா அவனை போலீஸ் பிடிச்சாலும் கூட அவன் மேஜராக இல்லாதனால அவனுக்கு சீர்திருத்த பள்ளியில் வச்சு கொஞ்ச நாள் வச்சு வெளியே விட்டுருவாங்க. அதுவே மேஜரானவங்க செய்தால் தண்டனை கொடுத்துருவாங்க. அதனால் இளம் வயதுள்ள வாலிபர்களை ரவுடிகள் பயன்படுத்துகிறாங்க. எத்தனையோ அப்பா அம்மாவை கேட்காம ஆனால் அது ஏன் சுற்றிக்கிட்டு இருக்காங்களோ எத்தனை வாலிபங்க. அவங்கெல்லாம் கூப்பிட்டு நல்லா பிரியாணி கொடுக்க, சாராயம் கொடுக்க, நல்லா சாப்பிட, எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கும்போது இவன் தான் கடவுள். நமக்கு அம்மா அப்பாலாம் விட்டாலும் இவங்க என்னை விடலை, இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்போம், இவங்க தான் நம்ம கடவுள்னு சொல்கிற மாதிரி அந்த மைண்டட்ஸை மூளை செலவு பண்ணி அவங்கள கொண்டு வந்து திருட வைக்கிறாங்க, பிட்பாக்கெட் அடிக்க வைக்கிறாங்க, பொய் எத்தனையோ ரவடித்தனத்தை செய்ய வச்சு அவங்கள ரவடிகளாகவே மாற்றிடுறாங்க. கடைசியில் என்கவுண்டரில் செத்துடுறாங்க அல்லது வேறு ஏதாவதுல செத்துடுறாங்க. இப்படித்தான் ரவடிகள் வளர்க்குறாங்க. பிசாசி அப்படித்தான். பிசாசானவன் கொல்லவும் அழிக்க வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரமாட்டான். மனிதர்கள், உலக மனிதர்களே சாத்தான் இந்த மாதிரி ஆட்கொண்டு எல்லாத்தையும் நரகத்தின் பிள்ளைகளாக அவங்கள மாற்றுவதற்கு எல்லா வேலைகளும் செய்கிறான். அவனுக்கு என்ன தேவை? பணமா இந்தா, சாராயமா இந்தா,
காரா இந்தா, பங்களாவா இந்தா, எல்லாத்தையும் தர்றான். ஆனால் கடவுள் அப்படி கொடுக்க மாட்டார், கர்த்தர் அப்படி கொடுக்க மாட்டார். ஏன் அப்பா அம்மாவோட ஃப்ரெண்டுகளை உங்கள் பிள்ளைங்க விரும்புகிறாங்கன்னா, இவன் இஷ்டப்படி அவன் செய்கிறான், அவன் இஷ்டப்படி இவன் செய்கிறான், 2 பேரும் நேராக கூட்டாக தண்ணி அடிக்கிறான், கூட்டாக களவாணி பண்ணுறான், கூட்டு பலாத்காரம் பண்ணுறான், கூட்டு பாலியல். இப்போ எத்தனை பேப்பரில் படிக்கிறீங்கள, 4 பேர் 5 பேர் ஒரு சின்ன பிள்ளைய கூட்டு வன்கொடுமை செய்கிறான்னா அது எவ்வளோ பெரிய அது ஒரு மனம் தானே. அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் தானே. அப்பா அம்மாவை இருந்தால் அனுமதிப்பாங்களா, அது செய்வாங்களா? அதனால் அப்பா அம்மாவை பிடிக்கிறதில்ல அவங்களுக்கு. அப்பா அம்மா கண்டிக்கிறதுனால அப்பாவை பிடிக்கிறதில்ல, நேர்மையாக இருக்கிறதுனால அம்மா அப்பாவை பிடிக்கிறதில்ல. அவன் நேர்மையானவனாக இருந்தால் தானே. அவன் பிசாசின் பிள்ளைகளெல்லாம் இருக்கான். நீ மனுஷனிடத்துல இல்லை தேவனிடத்தில் போய் சொன்னாயின்னு சொன்ன மாதிரி அவன் வாயில் வர்றதெல்லாம் பொய், ஃப்ராடு. கொடுக்குறேன்னு காசு வாங்குவான், கொடுக்க மாட்டான். இந்த தர்றேன்னு சொல்லி வருவான், தரமாட்டான். எவ்வளோ எத்தனை குடும்ப சீரழிஞ்சிருக்கு, தற்கொலைகள் எத்தனை நடந்திருக்கு, எத்தனை குடும்ப சீரழி. இவங்கெல்லாம் பிசாசின் பிள்ளைகள் என்பதை தயவு செய்து புரிஞ்சுக்கிங்க. நாம் எல்லாரும் பிசாசின் ஒரு காலத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து பிசாசின் பிள்ளைகளாக மாற்றப்பட்டவங்க தான். அதனால் பிசாசினால் பிறந்தவர்கள். இப்போ யோதாசா பிசாசி உங்களில் ஒருவன் பிசாசியாக இருக்கிறான்னு சொல்லலையா? எல்லாரும் ஏறக்குறைய பிசாசி பிள்ளைகளாகவே ஆயிட்டோம். அதனால தான் இயேசு சொல்கிறாரு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாதுன்னு சொல்லுவான். மறுபடியும் பிறக்க இப்போ எல்லா பிள்ளைகளும் பிசாசின் பிள்ளைகளாக ஆதாமிலிருந்து மாறுறதுனால ஒருத்தன் கூட கடவுளுடைய பிள்ளைகள் மாதிரி இல்லை. ஆதாமிலிருந்து எல்லா பிசாசின் பிள்ளைகளாக மாறுறதுனால உலகம் அவன் நிமித்தம் சபிக்கப்பட்டதுனால மறுபடியும் அவன் பிறக்க வேண்டியது அவசியம் இருக்குது. இதை சொல்லி கொடுக்கத்தான், அவனை பாவிகளை ரட்சிக்கத்தான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். லேல்வியா. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எந்த மனுஷனானாலும் அவனை ரட்சிப்பது தேவ சித்தம். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஒருவராது கெட்டுப்போது தேவனுடைய சித்தம் இல்லை. அதனால் சொந்தமானதிலே முதல்ல வந்தார். யூதர்கள் சொந்தமானதிலே வந்தார். சொந்தமானவங்களும் ஏற்றுக்கிறலன்னு யோவான் 1:11 இருக்கு. அப்போ அவங்க இயேசு கிறிஸ்துவை தேவகுமார்னு ஏற்றுக்கொண்டவங்க எத்தனை ஜாதி, எத்தனை கோடி, எத்தனை மக்கள், எத்தனை நாடு, எத்தனை மொழி, எத்தனை ஆளுக இருக்காங்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரம் அங்கே வருது. யோவான் 1:12 படிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு என்ன செய்தார்? அதிகாரம் கொடுத்தார். இதெல்லாம் கவனிங்க. தேவனால் உண்டாக்கப்பட்ட பிள்ளைகள் பிசாசினாலே வஞ்சிக்கப்பட்டு பிசாசின் பிள்ளைகளாக மாற்றப்பட்ட நிலைமையில் இயேசு பாவிகளை ரட்சிக்க உலகத்தில் வந்து ரத்த சிந்தி மறித்து அவங்களுக்காக பாவ மோசனம் எல்லாருக்கும் பண்ணிட்டாரு. அதை எத்தனை பேர் எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கு, சமபந்தி விருந்து எல்லாருக்கும் பண்ணியாச்சு. போய் சாப்பிட்டா தானே. அறிவிப்பு கொடுத்துட்டாங்க, எல்லாம் மைக்கில் விளம்பரம் பண்ணுறாங்க, எல்லோரும் சாப்பிடுங்க, எல்லோரும் வாங்க, எல்லாருக்கும் சாப்பாடு இருக்குது, ஜாதி மதத்தை கடந்து பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் வந்து சாப்பிடுங்கன்னு அறிவிப்பு கொடுத்தாச்சு. எல்லோரும் போய் சாப்பிடலாம். அதில் ஒரு சிலர் மட்டும் நான் போய் சாப்பிடணுமா, இவங்கிட்ட உட்காந்து சாப்பிடணுமா, இங்கே போய் நான் சாப்பிடணுமான்னா அது வந்து அவன் குத்தமா, சமையல் பண்ணுறவங்க குத்தமா? யார் குத்தம்? இவன் சாப்பிடாமல் இருக்கான், அழைப்பு வந்தாச்சு, இவன் பசியாக இருக்கான், சாப்பிடலாம். இவன் அகராதி, இவன் திமிரில் நல்ல வாய்ப்பை இழக்கிறான், அசட்டை பண்ணுறான். இவன் பெருமை, ஆணவம், ஜாதி பெருமை, மத பெருமை. இது மாதிரி தான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்துட்டார், ரட்சிப்பை உண்டாக்க வந்துட்டார், இரட்சகராக வந்துட்டார். அவரை ஏற்றுக்கொண்டவங்க எத்தனை பேரும். நீ ஒன்றும் 10 பேருக்கு ரூபாய் கொடுக்க சொல்லலை, 10,000 பேருக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லலை, உன்னைய ஒன்றும் செலவு பண்ண சொல்லலை கடவுள். அவர் தேவகுமார்னு நான் இருதயத்தில் விசுவாசித்து வாயிலே அறிக்கிடுறேன், அவரை நான் ஏற்றுக்கிறேன். இந்த ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா?
இப்போ கல்யாணம் பண்ணும்போது அவர் விவாக புருஷனாக ஏற்றுக்கிறையா அப்படின்னு அங்கே ரெஜிஸ்டார் கேட்குறாரு. இல்லாட்டினா கல்யாணம் பண்ண முடியாதுல்ல, கட்டாயப்படுத்தி செஞ்ச மாதிரி கேஸ் ஆகிடும். மனப்பூர்வமாக அவரை புருஷனாக ஏற்றுக்கிறியா, ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் தான் அவன் மேஜராக இருந்தால் கல்யாணம் கட்டி கொடுப்பாங்க. அதே மாதிரி புருஷனையும் கேட்பாங்க, இந்த பொண்ணை விவாக மனைவியாக ஏற்றுக்கிறியா, கடைசி வரைக்கும் உண்மையாக இவன் புருஷனாக இருப்ப கணவனாக இருப்பியா, வாக்குமூலம் கேட்குறாங்க மேஜரானாலும். அது மாதிரி இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரில் ஏற்றுக்கிறேன்னு வாக்குமூலம் நீ கொடுக்கணும், இருதயத்தில் விசுவாசித்து வாயில அறிக்கையிடணும். அப்படி உள்ளவங்க எத்தனை பேரோ, அவன் எந்த ஜாதியாக இருக்கலாம், எந்த மதமாக இருக்கலாம், எந்த பணக்கார ஏழை, அதை வித்தியாசமே இல்லை, அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். லேலுயா. ஏற்றுக்கிறாதவன் யூதனாக இருந்தாலும் சரி, இஸ்ரவேலனாக இருந்தாலும் சரி, அவன் யெகோவாவை கும்பிட்டாலும் சரி, அவன் பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி, அவன் இயேசு கிறிஸ்துவ தேவகுமாரன் ஏற்றுக்கிறாததுனால அவன் தேவனுடைய பிள்ளைகளின் அதிகாரத்தை அவன் என்ன செய்யலை, பெறலை. இன்றைக்கி இஸ்ரேல் நாடு இருக்குது, சண்டை போட்டுக்கிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. யூதர்கள் இயேசுவுக்கு சொந்தக்காரங்க, சொந்த இனம் இப்போ இருக்குது, சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இயேசுவுக்கு சொந்தக்காரங்களாக இருந்ததுனால அவங்க தேவனுடைய பிள்ளைகள் ஆகிடுறாங்களா? ஆக முடியுமா? இது வரைக்கும் இயேசுவை தேவகுமாரன் ஏற்றுக்கிறல, இப்போ வரைக்கும் ஏற்றுக்கிறல. பெஞ்சமின் நாத்தானியா இஸ்ரவேல் பிரதமர் இன்ன வரைக்கும் இயேசுவை தேவகுமாரன் ஏற்றுக்கிறல, யூதர்கள் ஏற்றுக்கிறல. அங்கே கொஞ்சம் யூத கிறிஸ்தவங்க கொஞ்சம் இருக்காங்க, அவங்களையும் ஊழியம் செய்ய விடாமல் கெடுக்கிறாங்க. ஊழியம் செய்தால் இயேசுவை பற்றி சொன்னால் உனக்கு ஜெயில் தண்டனை, உனக்கு அரெஸ்ட்டு, உனக்கு தண்டனை, இப்படி சொல்லிகிட்டு இருக்கான். தெரியாது அதெல்லாம். ஆகவே இயேசுவை தேவகுமாரன் விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான், தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறான். அவன் பாவியாக இருந்தாலும் கடவுளுடைய பிள்ளைகள் ஆகிறான். ஆனால் அவனுடைய அடையாளம் என்ன, அதை சொல்லி முடிக்க போகிறேன். அவனுடைய அடையாளம் என்ன? நானும் தேவ பிள்ளை தான், நானும் கிறிஸ்தவன் தான், நானும் இயேசுவை கும்பிடுறேன், நானும் கோயிலுக்கு வர்றேன்னா அடையாளம் வேணாமா? கோயிலுக்கு வந்ததுனால இப்போ பிசாசி பிடிச்சவன் தான் கோயிலுக்கு வர்றான். பிசாசிந்தாயா கோயிலுக்கு வருது? தேவாலயத்தின் உப்பரியில் இயேசுவை கொண்டு போய் நிறுத்தினானா சாத்தான்? சிலுவை தானே இருக்கும், அங்கே நிற்கிறான். சிலுவைக்கு பதில் பிசாசி நிற்கிறான். அதனால் கோயிலுக்கு வர்றதுனால அவன் கடவுள் பிள்ளைகளாக முடியாது. செயல்பாடு, அவங்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். ஆண்டவர் சொல்கிறார், கனிகளினாலே. கிரியைகள், நடவடிக்கை, இதை வச்சு தான் அவன் நல்லவன் கெட்டவன் சொல்ல முடியுமே தவிர, ஒருத்தன் முகத்தை பார்த்து சிலுவையை போட்டு அவன் அங்கியை போட்டு பெரிய ஐயராக வர்றதுனால அவன் கடவுளுடைய ஊழியக்காரன் என்று அதை வச்சு கணிக்கவே கூடாது, முடியாது. அது தப்பு. அப்போ தேவனுடைய மனுஷன் என்பது யார்? நீயோ தேவனுடைய மனுஷனே. பவுல் சொல்கிறான் நீயோ தேவனுடைய மனுஷனே. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தை எடுங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் எத்தனையோ மனிதர்கள் இருக்காங்க. 11ஆம் வசனம் பார்க்கும்போது பவுல் சொல்கிறான், நீயோ தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லும்போது, நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளெல்லாம் விட்டோடி நீதி, தேவபக்தி, அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். இந்த வசனத்தை கவனிங்க. அதற்காகவும் அழைக்கப்பட்டாய் என்று சொல்லாம, அதற்காகவே, அதுக்குத்தான் நீ அழைக்கப்பட்டாய். தேவ மனுஷனுடைய அழைப்பு என்ன? நித்திய ஜீவனுக்கு. அந்த ஊருக்கு அழைச்சார், இந்த ஊருக்கு அழைச்சார், வெளிநாட்டுக்கு லண்டனில் அழைச்சார், அப்படியெல்லாம் சொல்லிட்டு தெரியக்கூடாது. நம்ம அழைப்பு பரலோகத்துக்கு, நித்திய ஜீவனுக்கு தான். நித்திய ஜீவன் இல்லாட்டினா மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி அத்தனை ஏரோப்ளேன்களுக்கு, இத்தனை கார் இருக்குது, இத்தனை பங்களா இருந்து என்னடா கொண்டு போக போகிறேன்? நித்திய ஜீவனே உனக்கு இல்லாட்டினா அவனை மதிகேடனே முட்டா பையனில் இயேசு சொல்கிறாரு.
இன்றைக்கு உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படும், நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் இல்லை சொல்கிறாரு. அதனால் உலக பொருளால் ஒருத்தன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்ல முடியாது. நித்திய ஜீவனை ஒருத்தன் அடையிறான் பாருங்க, அவன்தான் அறிவாளி, கெட்டிக்காரன், அவன்தான் தேவ மனுஷன். நீயோ தேவனுடைய மனுஷனே, நீயோ அந்த இடத்த நீ அடையணும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது. மேலே நீங்கள் 10ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது. இத்தனை கோடி அடிச்சிட்டான், இத்தனை கோடி காட்டையை போட்டான், இத்தனை கோடி ஏமாற்றிட்டான், இத்தனை லட்சத்தை ஏமாற்றிட்டான், ட்ரெயின்லேயே இந்த பஸ்ஸுலேயே 2 கோடி கொண்டு வந்தானா, இன்றைக்கி பிடிச்சிட்டானா போலீஸு. அப்போ உலகம் முழுவதும் பணம் 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 பணம்னு தான் இருக்கு. ஆனால் வேதம் என்ன சொல்லியிருக்கு? நித்திய ஜீவனுக்கு அழைக்கப்பட்டவங்க எப்படி இருக்கணும்? இல்லை 9ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, பணக்காரங்களாக ஆகக்கூடிய ஆசைப்படுறவங்க முதல்ல சோதனையை விழுவாங்க. அப்புறம் கண்ணினா கண்ணி குருவி அகப்படுற மாதிரி அதில் அகப்பட்டுருவாங்க. மனுஷனை விட கேவலமான ஒரு அழிவு. மதிகேடுனா முட்டாள்தனமான காரியம். முட்டாள்தனமான காரியத்தை அடைந்து பலவிதமான இச்சைகள்லாம், பலவிதமான விருப்பம். இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமா, இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமா, இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமா, இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமா, அப்படி செஞ்சால் பலவிதமான இச்சைகள் விருப்பங்களில் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் அவன் வேறாக இருக்கிறது. தேவ பிள்ளைகள் எல்லாரும் இச்சிக்க மாட்டாங்க. அதில் சிலர் இச்சித்து பண ஆசை வரும்போதே அவன் விசுவாசத்தை அவனை விட்டு போகுது. போய் அநேக வேதனைலாம் உருவ அவனுக்கு தூக்கமே வராது. அநேக வேதனைகள். ஐயோ விடிஞ்சா அவனுக்கு பதில் சொல்லணுமே, ஐயோ இவன் வருவானே, டெலிஃபோன் வந்தாலே பயம், ஐயோ வெளியே போனாலே பயம், நிம்மதியாக எங்கேயும் போக முடியல, பேச முடியல. உண்மையிலேயே கடைக்காரன் படுற கஷ்டம் வேறு எவனுக்கும் வரக்கூடாது. தயவுசெய்து மக்களே, கஞ்சி பழைய கஞ்சி குடித்தாலும் பரவாயில்ல, கடன் வாங்காதீங்க, வட்டி வாங்காதீங்க. கடன் வாங்கி ஆடம்பரமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. கவர்மெண்ட் வேலை செய்கிறீங்களா, ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்களா, அதிலிருந்து லோன் கொடுக்குறாங்களா, அதிலிருந்து பிடிக்கிறாங்களா, அது வேறு, அது உங்களை பாதிக்காது. ஆனால் பர்சனலாக ஆசைப்பட்டு அவன் போய் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு கையெழுத்து போட்டு தயவு செய்து போயிடாதீங்க. எத்தனை தற்கொலைகள், எத்தனை குடும்பம் அழிவுது, எத்தனை ஒரு பேப்பரில் டெய்லி பேப்பரை படிங்க. தயவு செய்து மக்களே, நீ பைபிளை படிக்கிற மாதிரி பேப்பரை தயவு செய்து படிங்க. பேப்பரை கண்டிப்பாக, ஒரு கிறிஸ்தவ வீடுகளில் பேப்பரை எங்கடா படிக்கிறாங்க? நீ பைபிள் நல்லது தான், ஆனால் பேப்பரை படிங்க. உலக நடப்பை தெரிஞ்சுக்குங்க, நாட்டு நடப்பை தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சாதான் இதில் உள்ளது உனக்கு தெரியும். டிவியில் செய்தி கேளுங்க, நாட்டு நடப்பு என்னென்ன நடக்குது தெரிஞ்சுக்குங்க. ராயனை குறிது ராயனுக்கும் தேவனை குறிது தேவனுக்குன்னு ஏசு சொல்லலையா? ராயன்னா அரசாங்கம், அரசாங்கத்தை பற்றி தெரிஞ்சுக்குங்க. அரசியலை தெரிஞ்சுக்குங்க. அரசியல்வாதியாக மாறாதீங்க, அடிமை ஆயிடாதீங்க, தெரிஞ்சுக்குங்கன்னு சொல்கிறேன். ஏசு எல்லாம் அறிஞ்சிருந்தார். வேதபாரகர் யார், பரிசேயர் யார், ரோமன் அரசாங்கம் யார், இயேசுவுக்கு எல்லாம் தெரியும். 30 வயசுக்கு மேலே தான் ஊழியத்துக்கே வந்தார். எல்லாம் கரைச்சி குடித்து எல்லாம் தெரிஞ்சு எல்லாத்துக்கும் பதில் சொல்லக்கூடிய அளவில் தான் இயேசு விருத்தி அடைந்து வந்தார். தவிர தற்குறியாக முட்டாத்தனமாக ஒன்றும் தெரியாத மாதிரி பைபிளை தவிர வேறு ஒன்றும் தெரியாது அப்படி வரல இயேசு. அதனால் ஊழியத்துக்கு எல்லாரும் போய் செய்யக்கூடாது. இப்போ ஏதோ எனக்கு கடவுள் கிருபையில் எவன் வந்தாலும் பேச முடியும், யார் வந்தாலும் பேச முடியும். எந்த துறையில் வர்றானா, எந்த அரசியல் வர்றானா, எந்த சினிமாக்காரன் வர்றானா, எந்த போலீஸ் வர்றானா, வக்கீல் வர்றானா, எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு அளவில் எனக்கு அந்த கிருபையை தகுதியை நான் ஆண்டவர் என்னை வளர்த்து விட்டார். நம்மளும் வளரணும். முழுசாக செய்யாவிட்டாலும் ஏதோ ஒரு அளவில் உலக அறிவு, உலக காரியங்கள் தெரியணும். அதனால தான் உலகம் முழுவதும் தர்றேன்னு சொல்லும் போது ஏசு என்ன செய்யலை, செஞ்சு போகலை. உலகம் முழுவதும் தர்றேன், நீ பணக்காரனாகன்னு சொல்லும் போது நம்மளாக இருந்தால் உலகத்துக்கே அதிபதியான ஏசு அப்பால போ சாத்தானேன்னு சொன்னார்.
உலகத்தை அறிஞ்சதுனால தான், தெரிஞ்சதுனால தான் அதை சொன்னார். அதனால் உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்குங்க, அரசியலை தெரிஞ்சுக்குங்க, நாட்டு நடப்பை தெரிஞ்சுக்குங்க. ஆனால் அதன்படி செய்யாதீங்க. கடன் வாங்குகிறான், நவீங்களை வாங்கக்கூடாது. அவன் கடைசியில் தற்கொலை பண்ணுறான். அப்போ நீ தற்கொலை பண்ண முடியுமா? சொந்த குருவையே யூதாஸ் காட்டி கொடுத்தான். சொந்த குரு, சொந்த இரட்சகர். அந்த பணம் அவனை கண்ணு மறைச்சிருச்சு. பண ஆசை வந்தாலே கண்ணு மறைச்சிடும். மூதாட்டி ஒரு கிழவியை கொன்று சங்கிலியை பிடுங்கிட்டு போகிறான். அந்த பண ஆசை கண்ணு மறைக்குது. சங்கிலியை பார்க்கும்போது பிடுங்கணும்னு ஆசை இருக்குது. அந்த பொம்பளையை பார்க்கல, அந்த அம்மாவை பார்க்கல, ஐயோ பாவம்னு பார்க்கல. தர 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 தரன்னு இழுத்துட்டு போகிறான். பைக்கில் ஹெல்மெட்டு போட்டுக்கிட்டு, 2 இலவட்டங்க ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு தர தரன்னு இழுத்துட்டு போகிறான் சங்கிலி. அந்த அம்மா ஐயோ ஐயோ கத்தி கடைசியில் அத்திட்டே ஓடிடுறான். இரக்கம், அன்பு, பாசம் திருடனுக்கு வராது, ஒரு திருடனுக்கு வராது. அது மாதிரி தேவ பிள்ளைகளே, பிசாசி குணம் அது. நீயோ தேவனுடைய மனுஷனே, நீயோ ஒருவேளை நீ ஆரம்பத்தில் பாவியாக இருந்திருக்கலாம், நீ தேவனுடைய மனுஷனே, இவைகளெல்லாம் விட்டோடி நித்திய ஜீவனை தேடு. அவனுக்குள்ள அடையாளம் என்ன அதை சொல்லி முடிக்கிறேன். நித்திய ஜீவன் பெறவே தேவ மனுஷன் அடையாளம் என்ன? உலக மனிதனில் தேவ மனிதன் யார் என்ற தலைப்பில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன். ஆகவே தேவ மனிதர்களுடைய அடையாளம் என்ன? ஒரு 4 காரியம் வேகமாக சொல்லி முடிக்கிறேன். முத காரியம், லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து 10 வரை படிக்கும்போது, எல்லாரும் படிக்க டைம் இல்லை, நானே சொல்லிடுறேன். சகேயை பற்றி படிக்கிறோம். அவன் இஸ்ரவேலன் அல்ல, வட்டி வாங்குகிற ஒரு பணக்காரன். வட்டி வாங்குகிற பணக்காரன். அவங்கிட்ட இயேசு தங்கணும்னு சொல்கிறாரு. அவன் ரொம்ப ஆசைப்பட்டு, ஐயோ இயேசு என் வீட்டில் தங்குறாரான்னு சொல்லி சந்தோஷப்பட்டு அவன் போகும்போது, பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் அநியாயக்காரன், அக்கிரமக்காரன், வட்டி வாங்குறவன். பொதுவாக வட்டி வாங்குறவனை மக்கள் சபிப்பாங்க. வட்டி வாங்குற முழுவதும் நல்லா தான் இருக்கான், வட்டி வாங்குறவன் முழுவதும் இடையில தான் போவான். தயவு செய்து வட்டி வாங்காதீங்க. ஒருவேளை வட்டி நீங்கள் கட்டக்கூடிய நிலைமையில் இருந்தாலும் அடுத்து வட்டி வாங்கி வட்டி கட்டாதீங்க. இதோட திருந்திர ஆண்டவரே, இதோட என்னை மன்னிச்சிருங்க, இப்படி விலகிறதுக்கு என்ன முயற்சியோ அதை பாருங்கள். ஆகவே அவன் நின்று சண்டைக்கு போடல. ஏண்டா என்ன ஏண்டா குறை சொல்கிற, என்ன ஏன்னா நீ பெரிய இவனா நான் சொல்லி சண்டைக்கு போகலை. அவன் தவற உணர்றான். ஆண்டவரே, எவனிடத்தில் அநியாயமாக வாங்கிட்டு உண்டானா நாளைத்தனையா திரும்ப செலுத்துகிறேன் அப்படி சொல்லும்போது, இயேசு இந்த வீட்டுக்கு என்ன வந்தது? ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுடைய குமாரனாக இருக்கிறானே என்று பாராட்டுறார். லேலுயா. நம்ம எல்லாரும் குற்றவாளிகள், பாவிகளாக இருந்தாலும் மனஸ்தாப்படணும்ல. செய்த குற்றம், இன்னொருத்தங்கிட்ட அநியாயமாக வாங்கிட்டோமே, அவன் காசை நம்ம வாங்கிட்டோமே, அவன் மனசு என்ன துடிக்கும், அவன் மனசு எவ்வளோ வேதனைப்படும். அந்த கண்ணீர், கவலை, அந்த வேதனையெல்லாம் நமக்கு சாபமாக தானே முடியும். கொஞ்சம் கூட அந்த உணர்வு அவனுக்கு இருக்கணும், மனஸ்தாப்படணும். திரும்ப நான் இந்த மாதிரி தவறு பண்ண மாட்டேன்னு அறிக்கை பண்ணணும். சகேய் அதை செய்தான். உடனே அவனுக்கு ரட்சிப்பு வந்தது. தேவ மனுஷனுக்கு அது அடையாளம். தேவ மனுஷனாக மாறிட்டான். ஒரு குறிப்பு. இரண்டாவதாக, லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் 12லிருந்து 19 வரை வாசிக்கும்போது, அங்கே 10 குஷ்டரோகிகள் சுகமாகுறாங்க. 10 பேரும் பயங்கரமான நோய், ஜனங்களோட வாசம் பண்ண முடியாது. அங்கே தூரத்தில் நின்றுக்கிட்டு இயேசுகிட்ட கூப்பிடுறாங்க, ஐயரே, ஐயா எங்களுக்கு இறங்குங்கப்பான்னு கத்துறாங்க. இயேசு, உங்களை போய் ஆசாரியன் காண்பீங்க, சுகமாகுவீங்க, போங்கன்னு சொல்கிறாரு. 10 பேர் போகும்போதே சுகமாகுறாங்க, எல்லாரும் சுகமாகிடுறாங்க.
ஆனால் ஆண்டவருக்கு நன்றி சொன்னவன் எத்தனை பேர்? ஒரே ஒரு ஆள் தான். அவன் அந்நிய, அவன் இஸ்ரவேலன் அல்ல. அவன் வந்து ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்கிறான். ஐயா, அதான் ஆண்டவர் சுகமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கேன்னு கேட்குறாரு. ஒருத்தன் தான் நன்றி சொல்கிறான். அவன் தான் தேவ மனுஷன். லேலுயா. நம்ம எத்தனையோ நன்மைகளை பெறுகிறோம், எவ்வளவோ ஆசீர்வாதங்களை பெறுகிறோம், எவ்வளவோ ஆண்டவரிடத்தில் கிருபைகளை பெறுகிறோம். ஆனால் நன்றியாக இருக்கிறோமா? கர்த்தருக்கு நன்றியாக இருக்கிறோமா? நன்றியாக இருக்கிறதுக்கு என்ன அடையாளம்? கர்த்தருக்கு எதாயிலும் செய்யணும் வைக்கும். இந்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடவுள் மேலே உள்ள பற்றுதல்ல 1000 பேருக்கு நான் அன்னதானம் பண்ணுறேன்னு சொல்கிறான். திருப்பதியில் போய் கொட்டுறான் பணத்தை, பழனியில் போய் கொட்டுறான், அங்கே பிரதர்ஷனம் பண்ணுறான், மண்ணில் சோறு போட்டு மண் சோறு சாப்பிட்றான், காலில் செருப்பு போடாமல் நடந்து கால் வீங்குற அளவில் நடக்கிறான். கடவுளுக்கு செய்கிற நன்றிய கடனை வேலை குத்திக்கிட்டு அப்படியே பறவை காவடி மாதிரி தொங்குறான், வேலை உடம்புல குத்திக்கிறான். ஒரு பொம்பளைக்கு அழகே முடிதான், மொட்டை எடுத்து அழகான பொம்பளை மொட்டையோடு அசிங்கமாக தன்னை ஆக்குறாங்க. கடவுள் மேலே உள்ள பற்றுதல் தான். அதெல்லாம் நம்ம கேலி பண்ணக்கூடாது. கடவுள் மேலே உள்ள பாசம்தான். கடவுள் அல்லாத அந்த விக்கிரகத்துக்கு, கடவுள் அல்லாத அந்த கற்பனைகளுக்கு, கடவுள் அல்லாத ஒரு காரியங்களுக்கு இவனாக கற்பனை பண்ணிக்கிட்டு இவ்வளவு செய்கிறான்னா, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நாம், உயிர் உள்ள தேவனை கண்டுபிடித்து ஆராதிக்கிற நாம் கர்த்தருக்கு எந்த அளவில் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். லேலுயா. எந்த வகையில் நன்றியான்னா, உங்கள் தசமபாகத்தில் காணிக்கையிலே உண்மையாக இருங்க. ஆண்டவர் எனக்கு ஒரு 10,000 ரூபாயா மாதந்தோறும் தர்றார், அதில் 1000 ரூபாய் ஏன் பணம் இல்லை, 10ல் 1 தானே. நீ ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாக இருந்தால் தசமபாகத்தில் கரெக்டாக இருப்ப. நீ கடவுளுக்கு உண்மையாக இருந்தால் தசமபாகம் காணிக்கையில் உண்மையாக இருப்ப. ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு தெரியாமல் போயிடுவியா கொல்லப்புற வாசலில் தின்னுட்டு? நீ மனுஷனா? பில்லை கட்ட வேணாமா? பிரசங்கம் நல்லா இருக்கு பாஸ்டர், அருமை, அருமையான சத்தியம், நல்ல ஆலோசனை, கரெக்டு, போயிட்டு வர்றேன் பாஸ்டர். நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் உன்னைய, ஆனால் கர்த்தர் உன்னை பார்க்குறார். நீ நன்றி உள்ளவனா? எனக்காக முழு நேரமாக ஒரு ஊழியக்காரன் இருக்கான், முழு நேரமாக தெய்வ தொண்டே 24 மணி நேரம் அதே கதியில் இருக்கான். என் வார்த்தைகள் அவன் சொல்கிறான், என்னுடைய ஊழியராக இருக்கான். ஊழியம் செய்கிறவன், சுவிசேஷம் அறிவிக்கிறவன், சுவிசேஷத்தினால தான் பிழைப்பு உண்டாகும்னு நான் கட்டளையிட்டிருக்கேன். அந்த கட்டளை நீ மதிக்காமல், அவனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல், அவனுக்கு செய்ய வேண்டிய ஆகாரத்தை நீ நன்றி செலுத்தாமல், இப்படியே நீ சாப்பிட்டுக்கிட்டே பில்லை கட்டாமல் தின்னுக்கிட்டே தெரிஞ்சா அது என்ன நியாயம்? ஏதோ 2 காசு போட்ட விதவியை பாராட்டலையா ஆண்டவர்? ஏமா போடுற, இருக்கிறதே அவ்வளோதான், எடுத்துகிட்டு போமா அப்படி சொல்லலை, பாராட்டுறாரு. அதை அதுபோல் உனக்குள்ளதை எல்லாத்தையும் போடாத. 10ல் 1 உன் பங்கு, கடவுள் பங்கு. அது உன் பங்கு இல்லை, கடவுள் பணம். அதையும் தின்னுனா கடவுளுடைய பணத்தை நீ அதையும் சேர்த்து ஆட்டையை போடுற, சாப்பிட்றேன்னு அர்த்தம். உனக்கு எப்படி அது நன்றியாக இருக்கும்? அந்த 9 பேரோடு நீ சேர்க்கப்படுற. 9 பேர் நன்றி இல்லாமல் போயிட்டான். அந்த 9 பேரோட நீயும் ஒரு ஆள். ஏன் நீ சாப்பிட்றிய, நீ குடிக்கிறிய, நீ உடுத்துறிய, புசிக்கவும் குடிக்கவும் எங்களுக்குமா அதிகாரம் இல்லைன்னு ஊழியர்கள் கேட்குறாங்களே, நீ என்ன பதில் சொல்லுவ? நீ தாங்காட்டம் வேறு யார் தாங்க முடியும்? நீ செய்யாட்டம் வேறு யார் செய்ய முடியும்? திடீர் செலவு வருது செய்ய மாட்டியா? திடீர் ஒரு பிரச்சனை வந்து செய்ய மாட்டியா? நீ கர்த்தருக்கு ஒழுங்காக செஞ்சுக்கிட்டு இருந்தால் இதெல்லாம் வராது, தடுத்துருவார், எல்லாம் அணை போட்டுருவார். லேலுயா. சுகமானவர்கள் 10 பேர் அல்லவா, 9 பேர் எங்கேன்னு கேட்குறாரு. நம்ம சபையில் தசம்பா கொடுக்குறவன் ஒரு சிலர் விரல் விட்டு என்ன கூடியவன் தான். மற்றவங்கள்லாம் எங்கே? கடவுளுக்கு எப்படி நன்றி செலுத்த முடியும்? நீங்கள் எப்படி செலுத்த முடியும்? நன்றி செலுத்துவதுக்கு வேறு என்ன இருக்குது? ஒரு சகோதரி மணிய சாமான்லாம் வாங்கிட்டு வந்து என் மகன் ஜான்பாலுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க எனக்கு சொல்லலை, யாருன்னே தெரியாது. அப்புறம் கண்டுபிடிச்சேன், இதுதான் கடவுளுடைய பிள்ளைகளுடைய அடையாளம். ஐயோ, ஊழியக்காரன் அறிவிப்பு கொடுத்தாரே,
இது வரைக்கும் நான் பணத்தை பற்றி நான் சொல்லலை. இது வரைக்கும் என்னை பார்த்துருக்கீங்க, பண ஆசை இல்லை, பணத்தை பற்றி பிரசங்கம் பண்ணுறதில்லை, தசமபாகம் பணம் இதை பற்றி பெருசாக நான் பேசுகிறதே இல்லை, சத்தியத்தை தான் பேசுகிறேன். அப்படிப்பட்ட ஊழியக்காரர் சங்கடப்பட்டு சொல்கிறாரே, ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரே, அப்போ அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்க போய் தான் அவர் சொல்கிறாருன்னு சொல்லி அதை உணர்ந்து ஒரு சகோதரி மளிகை சாமான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. அவங்க அந்த ரங்கத்தில் கொடுத்தவங்க, அந்த ரங்கத்தில் பார்க்குற தேவன் வெளியரங்கமாக என்ன செய்வார்? நிச்சயமாக பலம் கொடுப்பார். இன்றைக்கி ஒரு சகோதரன் மாவு கொண்டு வந்து கொடுத்துருக்குறார். மாவு, சத்துணவு மாவு, ஐயா சாப்பிடுங்க. நீ பணமாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, பொருளாக கொடு. நான் கிராமத்தில் ஊழியம் செய்யும்போது அரிசி கொண்டு வந்து கொடுப்பாங்க, பிடி அரிசி, முருங்கைக்காய் கொண்டு வந்து கொடுப்பாங்க. வயலில் விளையிறது காய் மளிகை சாமான்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. எப்படியோ நீ கர்த்தருக்கு எந்த வகையிலையாவது நீ ஆண்டவருக்கு உண்மையாக சாப்பிடும் போது, உடுத்தும் போது, பிறந்த நாள் கொண்டாடும் போது உன் ஊழியக்காரனை நினை, உன் ஊழியக்காரனுடைய குடும்பத்தை நினை. இப்போ மாதம் 20,000 30,000 சம்பாதிக்கக்கூடிய படிப்பு திறமை உள்ள ஒரு ஊழியக்காரன் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், நான் ஊழியத்தையே செய்வேன், கடவுள் இதுலையே நான் இருக்கேன்னு ஒருத்தன் ஊழியத்திலேயே இருக்கான்னு வைங்களேன், என்ன செய்ய முடியும்? 30,000 உலகத்தான் கொடுக்க ரெடியாக இருக்குது, அவனுக்கும் அந்த திறமை இருக்குது. நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறேன்னு ஒருத்தன் வந்துட்டான்னா அவனை தாங்க வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா, பொறுப்பு இல்லையா? 9 பேர் எங்கே என்ற இடத்துல நீங்கள் போயிடக்கூடாது. தேவனுக்கு நன்றி சொல்ல, மகிமைப்படுத்த இந்த அந்நியனே ஒருவே மற்றவன் ஒருத்தனும் கிடையாது என்று அவனை ஆண்டவர் பாராட்டினார். அவனே தேவ மனுஷனாகும். அல்லேலூயா. 2. மூன்றாவதாக தேவ மனுஷன் யார்? லூக்கா 18 அதிகாரத்திலே 9ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை படிக்கும்போது 2 பேர் ஜெபிக்க போகிறாங்க. தேவாலயத்துக்கு 2 பேர் ஜெபிக்க போகிறாங்க. அந்த 2 பேரில் ஒருத்தன் ஆயக்காரன், ஒருத்தன் வந்து யார்? பரிசேயன். ஒருத்தன் அதாவது உயர்ந்த ஜாதி உள்ளவன், ஒருத்தன் தாழ்ந்த ஜாதி உள்ள ஒருத்தன், நம்ம பாஷையில் சொல்லுவோம். 2 பேருமே கோயிலுக்கு போகிறாங்க. அந்த உயர்ந்த ஜாதி உள்ளவன் என்ன சொல்கிறான்? நான் தசம பாகம் கொடுக்குறேன், நான் வந்து உபவாசம் பண்ணுறேன், நான் வந்து கட்டளையை கைக்கொள்கிறேன், நான் ஓய்வு நாளை கைக்கொள்கிறேன், நான் ரொம்ப அறிவாளி கெட்டிக்காரன், ரொம்ப பக்திமான் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு நிற்காம இந்த அங்கே ஒருத்தன் பின்னாடி ஒருத்தன் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கான் பாரு, அவனை மாதிரி இல்லாததுனால சோத்துறோம், அவனை வஞ்சிட்டு தோத்திரம் பண்ணுறான் பாரு. அந்த மாதிரி நீங்கள் தசமபாகம் கொடுத்தா அதை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. நான் கரெக்டாக தசமபாகம் கொடுக்குறேன், நான் காணிக்க கொடுக்குறேன், நான் 2 தடவை உபவாசம் பண்ணுறேன் பாஸ்டர், நான் 2 மணி நேரம் ஜெபிக்கிறேன் பாஸ்டர். சில ஆளுங்க சொல்லுவாங்கள்ல, நான் 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன் பாஸ்டர். பாஸ்டர் முந்தி மாதிரி கிடையாது, நான் இப்போ நெடுங்குளங்காலையே நிற்பேன். உன்னை பற்றி நீயே சொல்லக்கூடாது, உன்னை பற்றி நீயே பேசக்கூடாது, பிறர் சொல்லணும். பிறர் சொல்லாலும் நீ அதை ஏற்றுக்கிறாம இல்லையா, ஏதோ இருக்கேன் அப்படின்னு உன்னை மலித்து தாழ்த்தி போகணுமே தவிர என்றைக்குமே ஆணவம், திமிரு, அகராதி, மேட்டுமே, பெருமை ஒரு தேவ மனுஷனுக்கு இருக்கவே கூடாது. அவன் செஞ்சதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. ஆனால் இது தசமபாகமும் கொடுக்கல, ஜெபமும் பண்ணலை, கோயிலுக்கும் வரல, ஓய்வு நாளும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. பாவம். ஒருத்தன் ஆயக்காரன், தாழ்த்தப்பட்டவன், அவன் ஜெபம் என்ன தெரியுமா? என்ன ஜெபம்? பாவியாகி என்மேல் கிருபையாயிரும், கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க கூட துணிவில்லை, மார்பலை கையை அப்படி தட்டிக்கிட்டு, ஐயா அவன் சொல்கிறதெல்லாம் உண்மை, நான் பாவி, என் மேலே எப்படி இருங்க, எப்படி இருங்க, கிருபையாக இருங்க. இதுதான் ஜெபம், இதுதான் தேவன் கேட்பது, தேவ மனுஷனுக்கு அடையாளம் இதுதான். ஐயா புரிஞ்சுக்க, நீ என்னைக்கு தாழ்த்துறையோ அன்னைக்கு தான் நீ உயர்த்தப்படுவ. அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி போனான்னு இயேசு அவனை பாராட்டுறார். நீதிமான் யார்? தாழ்த்துறவன் தான். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்வு உள்ளவனுக்கு தான் கிருபை கொடுக்குறார். உங்கள்கிட்ட அநேக திறமைகள் இருக்கலாம், நீ சொல்லி காட்டக்கூடாது.
இன்னொருத்தன் சொன்னாலும் அதை ஏற்றுக்கிற கூடாது. தேவனை மட்டும்தான் உயர்த்தணும். உன்னைய முழுசாக தாழ்த்திடணும். தாழ்த்தப்படுகிறவன் தான் உயர்த்தப்படுவான். தாழ்மை சிந்தை உள்ளவன் தான் இயேசுவின் சிந்தை உள்ளவன். தேவனுக்கு சமமாக இருப்பதை இயேசு கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் மனுஷ சாயலாகி பாவ சாயலாகி ரொம்ப அடிமட்ட அளவில் ஏழையாக பிறந்தார். அந்த அவர் நினச்சா அரண்மனையில் பிறந்திருக்கலாம், ராஜா வீட்டு பிள்ளையாக பிறந்திருக்கலாம், சுகபோகமாக வாழ்ந்திருக்கலாம். இயேசு நினச்சிருந்தா எதையும் நினைக்கல. மனசுகுமாரனுக்கு தலை சாக்கிய இடமில்லைன்னு சொன்னாரியா. நரிகளுக்கு குழிகள் இருக்குது, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் இருக்குது. எனக்கு தலை சாக்கிய கூட இடமில்லை. பரதேசி பண்டாரம் போல தெரிஞ்சார். அந்த தாழ்மை தான் உலக இரட்சகராக அவர் உயர்த்தப்பட்டிருக்கு. இன்றைக்கி எல்லா உலக நாடுகளும் இயேசுவை தேவகுமாரனை ஏற்றுக்கிட்டாங்க. சொந்த நாடு இஸ்ரவேல் கிறிஸ்தவ நாடாக மாறல, சொந்தக்காரங்க எதிரியாக இருக்காங்க. சம்பந்தமில்லாத மற்ற எல்லா நாடுகளும் கிறிஸ்தவ நாடுகளாய் 90% ஆகியிருக்கு. 90%. காரணம் தாழ்மை தான். இயேசு உயர்த்துறது காரணம் அவருடைய தாழ்மை. அதுபோல் உன் ஜெபத்தில் தாழ்த்துங்க, உன் ஊழியத்தில் தாழ்த்துங்க, உன் பரிசுத்தத்தில் தாழ்த்துங்க, உங்கள் சபையில் உங்களை தாழ்த்தி நடத்திக்கிங்க. மேட்டிமை, பெருமை, ஆணவம், அகராதி, ஒரு பணம் வந்த உடனே ட்ரெஸ்ஸு மாறுறது, ஊட மாறுறது, அவன் நட மாறுறது, கண் இப்படி எடுப்பாக பார்க்குறது, திமுறாக நடக்கிறது, தயவுசெய்து தேவ பிள்ளைகளுக்கு அது அடையாளம் கிடையாது. பாவியாகி என்மேல் இதுதான் தேவன் விரும்புகிறது. தாழ்த்தி இருங்க, தாழ்மையாக இருங்க. தேவன் அந்த இதை பார்க்குறார். அவனே தேவ மனுஷன் சர்டிஃபிகேட் கொடுக்குறார். அல்லேலூயா. நாலாவதாக சொல்லி முடிக்கிறேன். தேவ மனுஷன் யார்? லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் 30லேருந்து 37 வரை ஒரு உவமையை சொல்கிறாரு. சமாரியனை பற்றி ஒரு உவமையை சொல்கிறாரு. அதில் ஒருத்தன் அடிபட்டு ரொம்ப கேவலமாக ஒருத்தன் கல்லரால் அடிக்கப்பட்டு குத்துயிர் உலையாக குத்துயிராக கிடக்கிறான். அங்கே லேவியன் அங்கே பார்த்து விலகி போகிறான். அதில் ஆசாரிய ஒருத்தன் பார்த்து விலகி போகிறான். 2 பேருமே யார்? கடவுளுடைய ஊழியம் செய்கிறவன். லேவிய ஊழியக்காரன். லேவி வம்சத்தை தான் ஊழியக்காரனா பழைய ஏற்பாட்டில் தெரிந்து கொண்டார் மோசே மூலமாக. மோசேயே ஒரு லேவி வம்சத்தை சேர்ந்தவன் தான். அவனுக்கு அந்த இறக்கம் இல்லை. ஐயோ இப்படி இருக்கானே பாவம், இறக்கப்படுறதுக்கு அவனுக்கு இறக்கம் இல்லை. ஏன்னா அவன் பாகையை போட்டிருக்கான், டிபார்ட்மெண்ட்டு, அவன் உடல் போட்டிருக்கான். இதெல்லாம் இவனை தொட்டால் எனக்கு அசிங்கமாயிரும், ரத்தம் படிஞ்சிரும், நான் ஊழியம் செய்ய போகிறேன், நான் கடவுளை தரிசிக்க போகிறேன், நான் ரொம்ப பாஸ்டரு, இவனை போய் செஞ்சுக்கிட்டு இருந்தால் எனக்கு முடியாதுடான்னு சொல்லி இறக்கம் செய்கிறத விட்டுட்டு கடவுளை நினச்சி அவன் போகிறான்னு வைங்களேன். இன்னொருத்தன் ஆசாரியன். கடவுளை, அதாவது ஆசாரியன்னா பூசாரின்னு அர்த்தம். அவன் கடவுளுக்கு ஊழியம் செய்கிறவன். அவனும் வர்றான். அவனும் பக்கமாக விலகி போகிறான். நான் கடவுளுக்கு தொண்டு செய்கிறதா இவனுக்கு தொண்டு செய்கிறதா? ஆனால் சமாரியன் ஒருத்தன் வர்றான். சமாரியன்னா தாழ்த்தப்பட்டவன் அர்த்தம், ஒதுக்கப்பட்டவன் அர்த்தம், தீட்டுப்பட்டவன் அர்த்தம். கடவுளுடைய வம்சத்திலேயே இல்லாதவன், அவன் கடவுளாலேயே அங்கீகரிக்கப்படாதவன் என்று இஸ்ரவேல் ஜனங்களால் யூதர்களால் தீர்மானிக்கப்பட்ட பட்டியலின மக்களை சேர்ந்தவன். அவன் இறக்கப்பட்டு ஐயோ இப்படி குற்றுயிராக கிடக்கிறானே, கொலை உயிராக கிடக்கிறானேன்னு இறக்கப்பட்டு அவன் சொந்த வாகனத்தில் அவன் ஏற்றிட்டு போய் சத்திரத்தில் கொண்டு போய் அவனை சேர்த்து அவனை திராட்சரசத்தை ஊற்றி அவனை பராமரித்து அவனுக்கு ஆகாரமெல்லாம் கொடுத்து அந்த சத்திரக்காரனை ஒருத்தர் இருப்பான்ல, அவனுக்கு ஒரு 2 காசு இவன் காசு அவன் கையில் கொடுத்து, ஐயா இந்த காசை வச்சு இவனை கவனிச்சிக்க, வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா செலவானா நான் திரும்பி வரும்போது நான் கொடுத்துட்றேன். பாருங்கள், ஒரு சொந்தக்காரன் கூட செய்ய மாட்டான் அப்படி. ஆண்டவர் இந்த 3 பேரில் எவன் முக்கியமானவன்னு கேட்குறாரு. இரக்கம் செய்தவனே என்று திருப்பி சொல்கிறாங்க. நீயும் அதே மாதிரி இரக்கம் செய்யின்னு சொல்ற. அல்லேலூயா. இரக்கம் செய்கிறவரே தேவ மனுஷன். ஊழியம் செய்கிறவன், ஆசாரிக்கிறவன், ஆராதிக்கிறவன். 2வது இரக்கத்துக்கு நீ காண்கிற ஒரு சகோதரிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்?
ஒருத்தன் பிளாட்பாரத்தில் கஞ்சி இல்லாமல் கிடக்கிறான், துணி இல்லாமல் கிடக்கிறான், அப்பாவியாக சாகுற மாதிரி இருக்கான். அவனை போய் அச்சி இவெல்லாம் ஒரு சபிக்கப்பட்டவன் சொல்லி இவனை தள்ளிட்டு நான் இந்த கோயிலுக்கு போய் சந்தோஷமாக நீ கர்த்தரை ஆராதிக்க லே லே லூயாடேங்கப்பா. அவன் பீப்பா என்ன, அவன் டான்ஸ் என்ன, அவன் கொட்டு என்ன, அப்புறம் போகிறவராக காணப்பட்டான்னு பாட்டு டான்ஸு அடேங்கப்பா. அதில் ஆண்டவர் பிரியப்படுவார்னு நினைக்கிறீங்களா? அதில் சந்தோஷப்படுவார்னு நினைக்கிறீங்களா? ஆராதனை இருக்கட்டும் ஐயா, முதல்ல அவனை தூக்கு, காரில் போடு, ஆஸ்பத்திரி கொண்டு போ, இறக்கம் செய், அவனுக்கு உதவி செய், சாப்பாடை கொடு, என்ன தண்ணியை கொடு, எல்லாம் செஞ்சிட்டியா, சரி அப்புறம் நான் கோயிலுக்கு போ. 1 மணி நேரம் லேட் ஆனான் கர்த்தர் அதை வந்து பார்ப்பார். ஊழியக்காரன் இதை பார்ப்பான், இந்த வாரம் லேட்டாக வர்றான் பாரு, இந்த வாரம் வரல பாரு, இந்த வாரம் இவன் குருகுன புத்தி. ஆனால் கர்த்தர் இறக்கத்தை தான் பார்ப்பார். இரக்கம் செய்தவனே அல்லேலூயா. நியாயந்தீர்ப்பில் இரக்கம் மேன்மை பாராட்டும்னு சொல்கிறார் பவுல். நியாயந்தீர்ப்பில் இரக்கம் செய்தவனை மேன்மை பாராட்டப்படுவாங்க. பலியை பார்க்கிலும் இரக்கமே முக்கியம். பலினா ஆராதனை, ஊழியம், நீ கொடுக்குற எல்லாத்திலும் விட இரக்கத்தை பாராட்டு. அவன் ஒரு இந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், கடவுளை அறியாத ஒரு அஞ்ஞானியாக இருக்கலாம், அப்பாவியாக இருக்கலாம். அவனை பாரு, அந்த இரக்கத்தை பாரு. அரிசி இல்லையா, அரிசி கொடு, யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, வெளியே நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ட்ரெஸ்ஸை கொடு, அரிசியை கொடு, ஏதாவது செலவுக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபா கையில் கொடு, இந்த காப்பி குடிச்சு கொடு. ஆமாம், இப்போ நான் வந்து காப்பி கடைக்கு, டீ கடைக்கு போவேன், இட்லி கடைக்கு. ரொம்ப அப்பாவியானவங்க, ரொம்ப வயசானவங்க, ரொம்ப கன்றாவியாக ஒருத்தன் அங்கே வந்தாங்கன்னா, ஐயா அவங்க இட்லி காய்ச்சி நான் தர்றேன், இந்த காப்பிக்கு நான் தர்றேன், இந்த இவன் சாப்பாட்டுக்கு நான் தர்றேன், எத்தனையோ இதுக்கு நான் செஞ்சுருக்கேன். அதை ஏன் சொல்கிறேன்னா, நீங்களும் செய்யணும் என்பதுக்கு தான் சொல்கிறேனே தவிர இதையும் சொல்லி காட்டி நான் பெருமைப்படுத்துறதுக்கு நான் சொல்ல வரல. முடிஞ்ச அளவில் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. இல்லாதவர்களுக்கு, ஏழைகளுக்கு இறங்குங்க. இரக்கம் செய்தவனே தேவ மனுஷன். அல்லேலூயா. இரக்கம் செய்தவனே தேவ மனுஷன். ஆகவே செய்தியை நிறைவு செய்கிறேன். உலக மனிதர்களிலே தேவ மனிதன் யார் என்ற கேள்விக்கு, தேவ மனிதன் அநியாயம் செய்தாலும் திருந்தக்கூடியவனாக இருப்பான், தேவ மனுஷன் நன்றி உள்ளவனாக இருப்பான், தேவ மனுஷன் தன்னை தாழ்த்துகிறவனாக இருப்பான், தேவ மனுஷன் இரக்கம் செய்கிறவனாக இருப்பான். இந்த 4 குணங்கள் நம்ம குணங்களாக மாறட்டும், நம்ம சிந்தையாக மாறட்டும், நம்முடைய செயலாக மாறட்டும். கர்த்தர் நமக்கு இந்த ஞானத்தை கிருபையை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.